டெல்லியில் நடைபெற்று வந்த AI சர்வதேச உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று இளைஞர் காங்கிரசார் சிலர் உள்ளே புகுந்து மேலாடைகளை கழற்றி அரை நிர்வாணத்துடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பிரதமர் மோடிக்கு எதிராகவும் இந்தியா அமெரிக்க ஒப்பந்தத்துக்கு எதிராகவும் அவர்கள் கோஷம் எழுப்பினர். போலீசார் அவர்களை கைது செய்தனர். தேசத்தை அவமதித்த காங்கிரசின் செயலை கண்டித்து பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் டெல்லியில் ராகுல் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து கைது செய்தனர். மும்பை, புவனேஸ்வர் போன்ற நாட்டின் பல்வேறு இடங்களிலும் காங்கிரஸ் மற்றும் ராகுலுக்கு எதிராக பாரதிய ஜனதாவினர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினர். புதுச்சேரியில் பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் மாநில காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். அப்போது காங்கிரஸ் கட்சி மற்றும் ராகுலுக்கு எதிராக ஆவேசமாக முழக்கமிட்டனர். காங்கிரஸ் அலுவலகம் எதிரே பாரதிய ஜனதாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது ராகுல் உருவ பொம்மையை எரித்தனர். போலீசார் தீயை அணைத்தனர். சர்வதேச கவனத்தை திசை திருப்பி நமது உலகையே திரும்பி பார்க்க வைத்த நமது பாரத பிரதமர் மோடியின் தலைமையிலான அறிவியல் நுண்ணறிவு மாநாடு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் நாட்டின் மரியாதையும் நாட்டு மக்களுக்கான மரியாதையும் சீர்குலைக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி நடத்திய அரை நிர்வாண போராட்டத்தை கண்டித்து இன்று நமது புதுவை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி நமது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதை கண்டனத்தை பதிவு செய்தோம். மீண்டும் இது போன்ற அருவருக்கத்தக்க சம்பவம் நடக்குமாயின் உடனடியாக திருப்பிக் கொடுப்பதில் ஒரு நிமிடம் தயங்க மாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.